என் அன்பு பிள்ளையே, உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? முதலில் கர்மா எதனால் வருகின்றது? அதற்கு காரணகர்த்தா யார்? இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்றோம்? நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும். அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா? முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள். அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டு உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள். ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும். அதில் நயவஞ்சகம் வேண்டாம். அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள். மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள். உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள். தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள். உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவதைக் கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும். அதில் இருந்து தளர வேண்டாம். யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும். எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள். சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள். அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள். இதுவே கர்மாவை வெல்லும். இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். முக்தி உங்களை தேடி வரும். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. கலங்காதே என் தங்கமே. நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு புரியவில்லை. என்னுடன் இரு. அமைதியாக இரு. மீதியை நான் செய்து தருவேன். அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும். அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும். உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றாய்? அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றாய். உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது. தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றித்தான். உன் தந்தையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றாய்? புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள். அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக் கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள்.
வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதை கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள். இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது. கலங்காதே. மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். நான் என்றைக்கும் உன்னிடம் சொல்வது தான், உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன். கலங்காதே தங்கமே. உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது. அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே. அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும். அதை அறிந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நான் இருக்கின்றேன். கலங்காதே. விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கும் உன் மனம், உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது. உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார். கலங்காதே. புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது. உன் வாழ்வில் நானே ஒளியாவேன். மாறுதல் காண நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. ஏன் பயப்படுகின்றாய்? சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழி நடத்தும். வலிக்கிறதே என வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே. தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு. சிலர் திடீரென்று மாறுகிறார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம். நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன். எனக்காக உன் வாசலை திறந்து வை. உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கி தருகின்றேன். எனக்காக காத்திரு தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உனக்கு உறுதுணையாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எதற்காகவும் அவசரப்படாதே. நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். கோபம் வேண்டாம் தங்கமே. அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்றாய். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். சத்சங்கம் செய். விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து. நாம ஜபம் செய். இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு. எல்லாம் நன்மைக்கே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன். அதுவரை சற்றே பொறுமையாக இரு. கலங்காதே. வளர்ப்பிறையாக மீண்டும் வளர்ந்து நிற்கப் போகின்றார். தொடங்கும் முன் 1000 முறை யோசி. தொடங்கிய பின் 1000 தடை வந்தாலும் தகர்த்து முன் செல். எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம். உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும். கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம். பிடித்துவிட்டால் மறக்க தெரியாமல் குழந்தை போல அடம் பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம். இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஒருவரை மட்டம் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள். என் தங்கமே, ஏன் சோகமாக இருக்கின்றா? உன் கடமையை செய்ததா உன் உடல் சோர்வாக உள்ளது. ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும்? நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா. அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன்.
உன் கடமையை சிறப்பாக செய்கின்றாய். உற்சாகமாக இரு. இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவாய். அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே. வேகமாக உயர்வதல்ல பெரியது, எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பது தான் பெரியது குழந்தையே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம். பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும். உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான். அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை. பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவையும் இல்லை. அவன் தேவையும் யாருக்கும் இல்லை. இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும். உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். நல்லதே நடக்கும். உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது. நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு. என்றும் உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன். மகிழ்ச்சிக்கும் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.